வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளி ரெக்கார்ட் பண்ற நேரம் வந்து ஹிஜாப் சர்ச்சை கர்நாடகாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் பரவிட்டு வருது இந்த சர்ச்சை. இதுல வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எல்லாரும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறோம். இது ஒரு புரிதல் குறித்த பிரச்சனை, உரிமையா இல்ல வெறுப்பா, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பேசிக்கலி ஒரு புரிதல், மனிதம் குறித்த புரிதல் குறித்த ஒரு காம்பனண்ட் இருக்கு. ஸோ அந்த புரிதலை வந்து கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை வந்து மோஸ்ட்லி தேர் இன் அரபிக்ல, ஆனா வந்து அவங்க வந்து பழக்கத்துல உள்ள வார்த்தைகள் வந்து அது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வித் தமிழ் மீனிங். இதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு தரலான் இருக்கிறேன். ஸோ நாம இன்னைக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், மோஸ்ட்லி இது எல்லாமே அரபிக்ல இருக்கும், கொஞ்சம் உருதுலையும் கொஞ்சம் இருக்கும். அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அது போக தமிழ்லையும் அதோட மீனிங்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து அம்துலில்லா. ஸோ அது ஆங்கிலத்தில் வந்து ப்ரைஸ் பி டு அல்லாஹ் அப்படின்னு சொல்றது, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்றது. இது வழக்கமா வந்து முஸ்லிம்ஸ்லாம் வந்து எப்பெல்லாம் அவங்க ஹாப்பியா இருக்காங்களோ, இல்லாட்டினா கடவுளுக்கு நன்றி சொல்ற போதும் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்ட பிறகு, இல்லாட்டினா யாராவது நம்ம ஏதாவது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம், இல்லாட்டினா நம்ம கேட்குறோம், நம்ம வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ அப்போ வந்து இதை சொல்லுவாங்க. அடுத்தது நமக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒண்ணு, அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ வந்து பீஸ் பி அப்பான் யூ. ஸோ நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது அகெயின் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ். முஸ்லீம்ஸ் வந்து ஒருத்தரை பார்க்கும் போது அவங்கள வந்து தே கிரீட் ஈச் அதர், அவங்கள வாழ்த்துறது. அப்புறம் பிஸ்மில்லா, அகெயின் இந்த நேம் ஆஃப் அல்லாஹ், அல்லாவின் பெயரில் அப்படின்னு சொல்றது. ஸோ நார்மலி வந்து முஸ்லிம்ஸ் வந்து குரான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லுவாங்க. ஆர் இல்லாட்டினா வந்து ஃபார் தட் மேட்டர் எந்த வேலையும், ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடும் போதோ, குடிக்கிறதுக்கு முன்னாடியோ, ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடியோ இதை சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து பிஸ்மில்லா. அடுத்த வார்த்தை துவா. அது வந்து பிரேயர், பிரார்த்தனை. இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். வந்து அவங்களுக்கு வந்து என்ன அடுத்தவங்களுக்காகவோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தேவையோ அதுக்காக பிரார்த்தனை பண்றது வந்து துவா. ஈதுங்கிறது வந்து ஒரு ஃபீஸ்ட், ஒரு விருந்து. அதே வந்து ஈத் அல் ஃபிட்டர்ங்கிறது வந்து இந்த ரம்தான் முடிஞ்சு வந்து நோன்பை முறிக்கும் போது உள்ள ஃபீஸ்ட். ஸோ த ஃபீஸ்ட் ஆஃப் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு ஹோலி மந்த் ஆஃப் ரமதான் வந்து நமக்கு அது முடிஞ்சு அதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு 3 நாள் வந்து இந்த ஃபீஸ்ட் நடக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஹோலி மந்த் ஆஃப் ரமதான். ஸோ அடுத்த வார்த்தை வந்து ஹஃபீஸ். ஹஃபீஸ்ங்கிறது வந்து குரானை மனப்பாடம் பண்ணவங்களை வந்து கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணவங்கள ஹஃபீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம திருக்குறள் எல்லாம் மனப்பாடம் பண்ற மாதிரி வந்து குரானை மனப்பாடம் பண்றவங்களை வந்து. அப்புறம் ஹஜ் வந்து பில்கிரிமேஜ் டு மெக்கா. மெக்காக்கு நம்ம அவங்க வந்து யாத்திரை போறது. ஸோ அது வந்து இஸ்லாம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் த 5th பில்லர் ஆஃப் இஸ்லாம் சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து எல்லா முஸ்லிம்ஸுமே வந்து அவங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது அதை பண்ணணும். ஸோ இஃப் அவங்களால உடம்பு முடிஞ்சு அது போக வந்து அவங்களுக்கு போறதுக்கு மணிலாம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா அவங்க பண்ணணும்.
அடுத்த வார்த்தை ஹலால். ஹலால்னா வந்து லாஃபுல், வந்து சட்டபூர்வமான. அஹ், இது வந்து எதெல்லாம் வந்து இஸ்லாம் மதத்துல வந்து அலௌட் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி நம்ம கறிக்கடையில் பார்த்துருப்போம். ஹலால் மீட்டுங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. அது வந்து அவங்க மதத்துக்கு சட்டபூர்வமான ஒரு கறின்னு சொல்லலாம். ஹராம், ஹராம்னா வந்து தடை செய்யப்பட்ட, ஃபர்பிடன், ஹராம். ஸோ இட்ஸ் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஒரு ஒரு முஸ்லீமா இருந்து இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் குடிக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஹராம், அது வந்து தடை செய்யப்பட்டது. ஹிஜாப், ஹிஜாப்னா வந்து பேசிக்கலி இது வந்து நம்ம வந்து தலையை மூடுறது, அப்படிதான் நம்ம புரிஞ்சிருப்போம். லைக் ஸ்கார்ஃப் மாதிரி நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனா அதோட ஒரிஜினல் மீனிங் வந்து ஹிஜாப்க்கு வந்து அது வந்து இட்ஸ் அப்ளிகபிள் டு ஆம்பளைங்களுக்கும் பொருந்தும் பொம்பளைங்களுக்கும் பொருந்தும். பேசிக்கலி இட் மீன்ஸ் லைக் இட் ரெஃப்ளெக்ட்ஸ் மாடஸ்டி. மாடஸ்டி வந்து அடக்கத்தை குறிக்கிறது. ஸோ ஈவன் தோ லைக் நம்ம வந்து தலையில உள்ள ஹெட் ஸ்கார்ஃபை தான் வந்து நம்ம ஹிஜாப்னு நினைக்கிறோம் மோஸ்ட்லி. பட் இஸ்லாம்ல வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஹிஜாப் வந்து இட்ஸ் மோர் தேன் லைக் இட் ரெப்ரசன்ட்ஸ் மோர் தேன் லைக் த ஸ்கார்ஃப் தலையில கட்டுறதோட. ஸோ வந்து அடக்கத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது போத் லைக் ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி. ஸோ அதை தான் வந்து ஹிஜாப் வந்து சிம்பலைஸ் பண்ணுது. கடைசி வார்த்தை வந்து இஃப்தார். இஃப்தார் வந்து அதுவும் ஒரு விருந்து தான். லைக் ஃபாஸ்ட் முடிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு விருந்து. அடுத்த வார்த்தை நம்ம பரவலாக கேள்விப்பட்ட வார்த்தை தான் இமாம். அது வந்து லீடர். இமாம்ங்கிறது தலைவர். நார்மலாக அந்த பள்ளிவாசல் அவங்கள வந்து தலைவராக இருக்கு, அவங்க வந்து இமாம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். பட் வந்து இன் ஜென்ரல் லைக் இஸ்லாம்ல வந்து இமாம்ங்கிறது வந்து தலைவருங்கிறத குறிக்கும். இன்ஷா அல்லா, இதுவும் நம்ம நிறைய இடத்துல அவங்க பேசும்போது கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஷா அல்லான்னா காட் வில்லிங், லைக் இஃப் அல்லா வில்ஸ். ஸோ ஸோ அது வந்து லைக் ஒரு இது வந்து காமன்லி யூஸ் ஃப்ரேஸ். லைக் நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது லைக் இட்ஸ் நாட் சர்டன், ரைட்? ஸோ அப்போ வந்து அது வந்து நம்ம கடவுள் கையில நம்ம ஒப்படைக்கிறோம். ஸோ இஃப் அப்போ கடவுள் நினைச்சாருன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மீனிங். ஸோ இஸ்லாம், இஸ்லாம்ங்கிறது மதம்னு நம்ம சொல்லலாம். ஆனா வந்து அது உண்மையான மீனிங் வந்து பீஸ், பீஸ் சப்மிஷன், அதான் இஸ்லாம். அடுத்த வார்த்தை வந்து காபா. காபா வந்து கியூப்னு சொல்றாங்க. காபா வந்து இது வந்து பேசிக்கலி லைக் வந்து மெக்கால, நீங்க சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மெக்கால வந்து ஒரு கியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கருப்பு கலர்ல இருக்கும். அதை நோக்கி தான் வந்து எல்லா முஸ்லிம்ஸும் வந்து அதை நோக்கி தான் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஈவன் ஆன் அ டெய்லி பேசிஸ் வழக்கமாகவே. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து வந்து பில்கிரிமேஜ், இந்த ஹஜ்ஜின்னு போவாங்களே, யாத்திரை போவோம்ல, அந்த அந்த இடத்துக்கு தான் அவங்க போவாங்க. நம்ம டிவில எல்லாம் பார்த்துருப்போம், நிறைய அந்த இடத்துல நிறைய பேர் போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கஃபீர், கஃபீர்னா வந்து இஸ்லாம்ல வந்து நம்பிக்கை இல்லாதவங்க, ஒரு அந்த பிலீஃப் டிஸ்பிலீவர். மக்ரப், அது வந்து சன்செட் ப்ரேயர். ஸோ அது வந்து சூரிய அஸ்தமன பிரார்த்தனை. ஸோ தட்ஸ் மக்ரேப். அது நார்மலா வந்து பாடல்கள் எல்லாம் அது வரும். அரபிக் பாடல்கள் எல்லாம் வந்து அது கொஞ்சம் சேர்ந்து வரும். நம்ம மக்ரேப் ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து சன்செட் ப்ரேயர், சூரிய அஸ்தமன பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அந்த ஒரு நாளோட வந்து 4வது தொழுகைன்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஈவினிங்ல லைக் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது உள்ளது. அப்புறம் மாஷல்லா. ஸோ அல்லாஹ் ஹஸ் பில்ட் இட். நான் வந்து இது வந்து ஒரு அகெயின் லைக் வந்து முஸ்லிம்ஸ்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் வந்து எப்பன்னா வந்து எப்பெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்களோ இல்லாட்டினா எப்பெல்லாம் யாருக்காவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்களோ இல்லாட்டினா இப்போ யாராவது ஒரு பண்ற விஷயம் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது வந்து இதை சொல்லுவாங்க. அது வந்து மாஷா அல்லா. அடுத்தது மஸ்ஜித். மஸ்ஜித்னா நம்ம மசூதி, மாஸ்க், பள்ளிவாசல்னு சொல்லுவோம்ல. முஸ்லீம். முஸ்லீம் தெரியும், இஸ்லாமியர்களை குறிக்கிறது முஸ்லீம். நபி. நபின்னா வந்து ப்ராஃபட். நபி மோஸ்ட்லி வந்து நபிகள் நாயகத்தை தான் குறிக்கும். ஆனா வந்து இன் ஜெனரல் இது வந்து லைக் ப்ராஃபட். கிப்லா. கிப்லா அகெயின் வந்து த டைரக்ஷன் ஆஃப் ப்ரேயர். நம்ம ஏற்கனவே நம்ம காபா பார்த்தோம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, டுவர்ட்ஸ் தட் லைக் எந்த திசையை நோக்கி அவங்க பிரார்த்தனை பண்றாங்களோ அதுதான் வந்து கிப்லா. லாஸ்ட் வேர்ட் இந்த சீரியஸ் வந்து குரான். குரான் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று. தட்ஸ் த ஹோலி புக் ஆஃப் இஸ்லாம், குரான். ஸோ அடுத்த வார்த்தை ரமதான். ரமதான்ங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான். இது வந்து 9வது மாதம் இஸ்லாமிக் கேலண்டர் ஒன்று உண்டு. அந்த இஸ்லாமிக் கேலண்டரில் 9வது மாதம். அதில் வந்து டான்லேருந்து டஸ்க் வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. விரதம் இருக்கிறது, அந்த சாப்பிடாம இருப்பாங்கல்ல, அந்த தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க. ஸோ அதை குறிக்கிறது தான் ரமதான். அப்புறம் சாலா. சாலாங்கிறது பிரேயர், பிரார்த்தனை. அப்புறம் சலாம். அதுவும் நமக்கெல்லாம் பழக்கமான ஒன்று தான், பீஸ், அதாவது வணக்கம் சொல்றது வந்து. ஷுக்ரான், இது ஒரு அரபிக் வார்த்தை வந்து தேங்க்யூ சொல்றது, நன்றி சொல்றது. அப்புறம் உம்ரா. உம்ரா வந்து பில்கிரிமேஜ் டு மெக்கா. நம்ம சொன்னோம்ல மெக்காக்கு யாத்திரை போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பேர் வந்து உம்ரா. அப்புறம் கடைசி வார்த்தை வந்து வலைக்கும் சலாம். அப்படின்னா வந்து நம்ம வந்து அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவோம்ல, அதுக்குள்ள பதில் இது வந்து அண்ட் அன்டு யூ பீஸ்ங்கிறது, நானும் உங்களை வாழ்த்துகிறேன்ங்கிற மாதிரி சொல்றது. ஸோ இட்ஸ் த லைக் பேசிக்கலி லைக் அ ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸ் டு லைக் அஸ்லாம் அலைக்கும்ங்கிறது. ஸோ இந்த இந்த செட்ஸ் ஆஃப் லைக் ஐ பிலீவ் லைக் ஒரு 30 வார்த்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். இது உங்களுக்கு இஸ்லாம் என்ற மதத்தின் மேல உள்ள புரிதலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிறைய பேரை கடந்து போகிறோம், நிறைய இடங்களை பார்க்குறோம், நிறைய இதை நம்ம வந்து நிறைய ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்து மேலேயும். சில வார்த்தைகள், சில விஷயங்கள், சில நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் போது வந்து அதோட அதை 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 பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கான புரிதல் நமக்கு ஜாஸ்தியாகும் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இட் ஹெல்ப்ஸ். நன்றி சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.